ஹலோ ப்ளூமர்ஸ், வெல்கம் பேக் டு கேக் டெக் ப்ளூம். இது நம்ம 100 டேஸ் டு எம்பெடட் இன்ஜினியர் சேலஞ்சோட டே 3. டே 1ல நம்ம ஃபர்ஸ்ட் சி ப்ரோக்ராம் எப்படி எழுதுறதுன்னு பார்த்தோம். அண்ட் டே 2ல பிரிண்டர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நிறைய கோடிங் எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம். இன்றைக்கி நம்ம சி ப்ரோக்ராமிங்கில் ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் வந்து கற்றுக்க போகிறோம். ஸோ அது என்னென்னா வேரியபிள்ஸ். நம்ம டெய்லி லைஃப்பில் ஏஜு, மார்க்ஸ் அண்ட் சேலரி அண்ட் ஃபோன் நம்பர்ஸு, ரிஜிஸ்டர் நம்பர், ஸோ இயர், இப்படி நிறைய டேட்டா வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். கம்ப்யூட்டருக்கு இந்த டேட்டா எல்லாம் எப்படி ஞாபகம் இருக்கும்? என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம ப்ராக்டிக்கல் கோடிங் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தியரி மட்டும் இல்லை, மினிமம் ஒரு 15 to 25 ப்ராக்டிக்கல் கோடிங் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வேரியபிள்னால் என்ன? ஓகே, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். ஒரு வாட்டர் பாட்டிலில் இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த பாட்டிலுக்குள்ளே ஒரு வாட்டர் வந்து இருக்குது. ஸோ பாட்டிலுக்கு ஒரு பேர் இருக்குது. அதுக்குள்ளே வந்து அந்த பாட்டிலுக்குள்ளே வாட்டர் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி கம்ப்யூட்டரில் வந்து ஒரு பிளேஸ் இருக்கும். அந்த பிளேஸ்க்கு ஒரு பேர் வந்து கொடுத்துருப்போம். அதுக்குள்ளே நம்ம வேல்யூஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுவோம். அந்த பிளேஸ் தான் வேரியபிள். ஓகே, புரிஞ்சுதா? உங்களுக்கு டெஃபினேஷன் சொல்கிறேன். வேரியபிள் இஸ் அ named memory location used to store data. டேட்டாவை ஸ்டோர் பண்ண யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லொக்கேஷன், அதுக்கு ஒரு நேம் இருக்கும். அதுதான் வேரியபிள். ஓகேவா? டெஃபினேஷன்லாம் ஞாபகம் வச்சுக்க வேணாம். கோடிங் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சிடும். ஓகேவா? உங்களுக்கு வேரியபிளோட கான்செப்ட் வேணும்னா தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் பண்ணலாம். கோட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கோட் பிளாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஓப்பன் பண்ணதும் என்ன பண்ணணும், எப்படி ஃபைல் வந்து சேவ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு. ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா ஃபைலுக்குள்ளே போயிட்டு ஃபைலில் வந்து நியூ செக்ஷன் போயிட்டு அதில் வந்து ப்ராஜெக்ட்குள்ளே போகணும். ப்ராஜெக்ட் போனதுக்கப்புறம் கன்சோல் அப்ளிகேஷன் கொடுக்கணும். அண்ட் தென் இது நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இங்கே சிஆர்சி ++ஆன கேட்கும், நம்ம இங்கே வந்து சி கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ப்ராஜெக்ட் டைட்டில் கேட்கும். இன்றைக்கி நம்ம டே 3 பார்க்க போகிறோம் இல்லையா? ஸோ டே 3 சி லொக்கேஷன்லாம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஒன்ஸ் இந்த மாதிரி கொடுத்ததுமே இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் எங்கள் டே 3 சின்னு நீங்கள் என்ன நேம் கொடுத்துறீங்களோ அது சேவ் ஆகி காட்டாங்க. கீழே அங்கே அதுக்கு கீழே சோர்ஸ்னு ஒரு ஃபைல் இருக்கும். இந்த இடத்துல இந்த ஐக்கான் மாதிரி இருக்கும் பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே main.cன்னு இருக்கும். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே தான் நம்ம வந்து கோட் பண்ண போகிறோம். ஸோ இது டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய கோடு. இதை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஏஜை வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம். ஓகே, எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஹெடர் ஃபைல் கொடுக்கணுமா? ஹேஷ் இன்க்ளூட் studio.h. நெக்ஸ்ட்டு ஒரு மெயின் ஃபங்க்ஷன் இன்டீஜர் தான் நம்ம இன்ட் கொடுக்குறோம் மெயின். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கேருந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஓப்பன் கர்லி பிரேசஸ் கொடுக்குறோம். ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துடும் க்ளோஸ் ஆகிற இடமும். இப்போ என்ன கொடுக்க போகிறோம்? இன்ட் ஏஜ் ஈக்குவல் டு 20ன்னு கொடுக்குறேன். இங்கே வந்து செமிகோலன் கண்டிப்பாக கொடுக்கணும், மறக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு printf கொடுக்குறோம். printfல என்ன கொடுக்கணும்? printf ஒன்ஸ் நீங்கள் printf டைப் பண்ணினீங்கன்னா மறக்காமல் கண்ணை மூடிட்டு பண்ணுங்கள். என்ன போடணும்? டபுள் கோட்ஸ் போடணும். ஓகேவா? டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன இருக்கணும்? %d கொடுக்கணும். %d ஏன் கொடுக்குறோம்? பிகாஸ் இது வந்து டி எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? இந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா?
ஸோ அந்த பர்சன்டேஜ் டிங்கிறது இன்டீஜர் வேல்யூ நம்ம கொடுக்கறனால பர்சன்டேஜ் டி யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு செமிகோலன் ஏஜ் கொடுத்துட்டு அதே போல் செமிகோலன் கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் 0 கொடுக்கணும். செமிகோலன் ஓகேவா, முடிஞ்சதா? இப்போ வந்து நம்ம ரன் பண்ணலாம். நீங்கள் டேரெக்டாக F9 கொடுத்தீங்கன்னா அப்படியே வரும். இல்லை நீங்கள் வந்து இந்த பில்டுக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரன் கொடுக்கலாம். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக F9 கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பில்ட் ஆகிட்டு அதுவே ரன் ஆகிடும். ஸோ அவுட்புட் என்ன வந்திருக்கு? 20ன்னு வந்திருக்கு. ஓகேவா, இப்படி தான் வந்து நம்ம ஏஜை வந்து ஸ்டோர் பண்ணோம். இந்த இடத்துல நீங்கள் 20ங்கிற இடத்துல ஏஜ் வந்து நீங்கள் வேறு ஏஜ் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல இன்ட்டுங்கிறது வந்து இன்டீஜரோட டேட்டா டைப், ஏஜுங்கிறது வேரியபிளோட நேமு. ஏஜுங்கிறது வேரியபிளோட நேமு. 20 அப்படிங்கிறது வேல்யூ நம்ம கொடுத்துருக்க அந்த ஏஜ்க்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ. பர்சன்டேஜ் டிங்கிறது இன்டீஜரை பிரிண்ட் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய ஃபார்மட் ஸ்பெசிஃபையர். ஓகே, இப்போது இதுலேயே இன்னொரு ப்ரோக்ராம். இது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து என்ன பண்ண போகிறோன்னா வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். 20ன்னு இருக்க இடத்துல 25ன்னு சேஞ்ச் பண்ண போகிறோம். அகெயின் F9 கொடுக்குறேன். F9 கொடுக்குறேன். ம் 25 வந்துருச்சா அவுட்புட்டில்? ஸோ ஜஸ்ட் நான் வேல்யூ மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணதும் அவுட்புட்லேயும் என்ன ஆச்சு? அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போது தேர்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மார்க்ஸை வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். இதில் இன்ட் ஏஜ்னு இருக்குது இல்லையா, இந்த இடத்துல ஏஜ் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? மார்க்ஸ் போட போகிறோம். மார்க்ஸ் எவ்வளோ போடலாம்? 95 போடலாமா? ஓகே, 95 போடலாம். இப்போ இங்கே மாற்றிட்டோன்னா இங்கேயும் மாற்றணும், கரெக்டாக? ம் ஓகே, சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ F9 கொடுக்குறேன். வந்துருச்சு அவுட்புட்டு 95ன்னு. ஸோ இப்போ நம்ம மார்க்கை வந்து ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போது ஃபோர்த் என்ன பண்ணலாம்? இயர் வந்து ஸ்டோர் பண்ணலாமா? ஸோ மார்க்ஸ் எடுத்துகிட்டு நம்ம இயர் கொடுக்கலாம். இயர் இது என்ன இயரு? 2025 26. அகைன் இங்கேயும் சேஞ்ச் பண்ணிடலாமா? இயர்ஸ். ஓகே, F9 கொடுத்துட்டேன். வெயிட் பண்ணுங்க, வரும். என்ன வரவே இல்லை? திருப்பி கொடுக்கலாமா? எரர்ஸ் எதுவும் காமிக்கல, அப்புறம் ஏன் ரன் ஆக மாட்டேங்குது? இங்கே பாருங்க, ஒரு எரர் காமிக்குது. என்ன எரர் பார்த்தீங்களா? இங்கே நான் ஃபஸ்ட்டு வந்து இயர்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் பிரிண்டஃபில் கொடுக்கும்போது நான் இயர்ஸ்னு கொடுத்துருக்கேன். ஸோ கரெக்டாக கொடுக்கணும். ஓகே, சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, இப்போது கரெக்டாக வந்து ரன் ஆகிட்டு அவுட்புட் வந்துடுச்சு 2026ன்னு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ரோல் நம்பர் வந்து ஸ்டோர் பண்ணலாமா? இயர் வந்து நம்ம எரேஸ் பண்ணிவிட்டு ரோல் நம்பர் கொடுக்குறேன்.
என்ன கொடுக்கலாம்? 101. ஓகே. இங்கேயும் வந்து ரோல் நம்பர் மாற்றணும். இப்போ F9 கொடுக்குறேன். ஸோ நம்ம கொடுத்த ரோல் நம்பர் வந்து இங்கே ஷோ ஆயிடுச்சு. ரோல் நம்பர் இங்கே வந்து ஸ்டோர் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? மொபைல் நம்பரோட லாஸ்ட் ஒரு 4 டிஜிட் ஸ்டோர் பண்ணலாமா? மொபைல் எக்ஸாம்பிளுக்கு 1 2 3 4. ஓகே, நம்ம கொடுத்த மொபைல் நம்பர் லாஸ்ட் 4 டிஜிட் 1 2 3 4 கொடுத்தோம், அது வந்துடுச்சு. ஸோ இங்கே நம்ம கொடுத்துருக்க வேரியபிள் நேம் வந்து மொபைல்னு நம்ம ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துருக்கோம். அதில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்க வேல்யூ வந்து 1 2 3 4. ஸோ %d ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இன்டீஜருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர். நெக்ஸ்ட் இப்போ என்ன ஸ்டோர் பண்ணலாம்? சேலரி வந்து ஸ்டோர் பண்ணலாமா? மொபைல் எடுத்துட்டு சேலரி கொடுக்கணும். சேலரி கொடுத்தாச்சு. இங்கேயும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். வேல்யூ சேஞ்ச் பண்ணவில்லை பார்த்தீங்களா? ஸோ 1 2 3 4 எடுத்துட்டு வேல்யூ கொடுக்குறேன் சேலரிக்கு. ஏன்னா எவ்வளோ ஒரு 25,000 போடலாம். இப்போ F9 கொடுக்குறேன். வந்துச்சா? நெக்ஸ்ட்டு ஃபேவரட் நம்பர். என்னோட ஃபேவரட் நம்பர் 5. ஸோ இந்த இடத்துல உங்களோட ஃபேவரட் நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. அதே போல் இங்கேயும் நம்ம சேஞ்ச் பண்ணோம். ஓகே, சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ F9 கொடுக்கலாம். இப்போ இங்கே என்னோட ஃபேவரட் நம்பர் 5 வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு 9th எக்ஸாம்பிள் இது நம்ம பார்க்க போகிறது. இப்போ வந்து நம்ம ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் கொடுத்தோம் இல்லைங்களா? இப்போ நம்ம 2 வேரியபிள் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏஜ் கொடுத்தோம், நெக்ஸ்ட் வந்து மார்க் கொடுத்தோமா? இப்போது ரெண்டுத்தையும் ஒன்றா கொடுக்க போகிறோம். ஏஜ் மார்க்ஸ் ரெண்டுத்தையும் கொடுக்க போகிறோம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். சேம் இதே தான் எல்லாமே. ஸோ இந்த 2 மட்டும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ ஓப்பன் பேசஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன கொடுக்கணும்னா என்டர் ஏஜ் ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறோமா? ஏஜ் ஈக்குவல் டு 20. நெக்ஸ்ட்டு இன்ட் மார்க்ஸ் கொடுக்குறேன். மார்க்ஸ் ஈக்குவல் டு 95. ஃபஸ்ட்டு கொடுத்ததே கொடுக்கலாம், எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். இப்போது இந்த இடத்துல printf ஃபங்க்ஷன் கொடுக்கணுமா? printf ஃபங்க்ஷன் இந்த இடத்துல printf ஓப்பன் பண்ணும்போது டபுள் கோட்ஸ் போட்டுடணும்.
பர்சன்டேஜ் டி இந்த இடத்துல நம்ம வந்து நியூ லைன் கொடுத்துப்போம். ஸ்லாஷ் என் கொடுத்துட்டோமா? நெக்ஸ்ட்டு கமா கொடுத்து ஏஜ் கொடுக்கணும். கடைசியாக அது முடிஞ்சதும் என்ன கொடுக்கணும்? செமிகோலன் கொடுக்கணும். அதே போல் நெக்ஸ்ட்டு printf ஃபங்க்ஷன் பர்சன்டேஜ் டி கொடுக்கறதுக்கு முன்னாடி டபுள் கோட்ஸ் கொடுக்கணும். பர்சன்டேஜ் டி கமா கொடுத்து மார்க்ஸ் கொடுக்கலாமா? மார்க்ஸ் கடைசியாக செமிகோலன் கொடுத்து முடிக்கிறோம். ஓகே, டிஃப்ரென்ஸ் பண்ணி காமிக்கணும்ல. இப்போது நம்ம F9 கொடுக்கலாம். இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு என்ன பிரிண்ட் ஆகிருக்கு? 20 ஏஜ். நெக்ஸ்ட்டு வந்து மார்க்ஸ் 95 ஸ்டோர் ஆயிருக்கா? ஸோ இங்கே நம்ம ஸ்லாஷ் என் கொடுத்ததுனால தான் நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகிருக்கு. இதுவே நம்ம கொடுக்கலன்னா ஒரே லைன்லாம் வந்திருக்கும். இருங்க, ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். வெறும் பர்சன்டேஜ் டி மட்டும் கொடுத்துருக்கேன்னா, இப்போ F9 கொடுக்குறேன். கொடுத்தது என்னாச்சு? 20 95 பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. 2095 வந்திருக்கு. ஸோ கேப்பே இல்லை. அதுக்காக தான் நான் அந்த மாதிரி கொடுத்தேன். இன்கேஸ் ஒரே லைன்லேயே உங்களுக்கு ஸ்பேஸ் விட்டு வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல ஸ்பேஸ் விட்டுட்டு இப்போ F9 கொடுக்கும்போது என்னாச்சு? நான் வந்து ஸ்லாஷ்ன்னு கொடுக்கல, நியூ லைன் கொடுக்கல. சேம் அதே லைன்லேயே எனக்கு கொஞ்சம் தள்ளி வரணுங்கிறனால கொஞ்சம் ஸ்பேஸ் கொஞ்சம் டேப் இருக்குல்ல, அது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் வரும். ஸோ அந்த இடத்துல எவ்வளோ ஸ்பேஸ் விட்டுருக்குமோ அதே போல் ஸ்பேஸ் இங்கே வந்திருக்கு பாருங்கள். ஓகேவா? இது வந்து 9th எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து 10வது எக்ஸாம்பிள் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ 2 வேரியபிள் பிரிண்ட் பண்ணோம் இல்லைங்களா? இதுலேயே நம்ம 3 வேரியபிள் ஆல்ரெடி ஏஜ் மார்க்ஸ் இருக்குது. தேர்ட் என்ன கொடுக்க போகிறோம்? இயர் கொடுக்க போகிறோம். இன்ட் இயர் ஈக்குவல் டு 2026. அதே போல் சேம் இங்கேயும் கொடுக்கணும் இல்லைங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம எடுத்துக்குவோம், நம்ம நியூ லைன் கொடுத்துக்கலாம். அதே போல் இங்கேயும் நியூ லைன் கொடுக்கணும். அப்போ தான் நெக்ஸ்ட்டு வர்றது அடுத்த லைனுக்கு போகும், இல்லைனா இதே லைன்லேயே பிரிண்ட் ஆகிடும். printf என்ன கொடுக்கணும்? டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு பர்சன்டேஜ் டி கம்மா கொடுத்து இயர் கொடுக்கணும். கடைசியாக முடியும் போது செமிகோலன் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ இதை ரன் பண்ணுவோம். இங்கே ஒரு எரர் காமிக்குது. என்ன எரர் காமிக்குது? இங்கே பாருங்கள், இந்த printf இங்கே கர்சர் நிற்கிறது பாருங்கள். இந்த கர்சருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த இதுக்கு நான் செமிகோலன் கொடுக்காம விட்டுட்டேன். அதுதான் இங்கே இண்டிகேட் பண்ணுது பாருங்கள் எரரில். நெக்ஸ்ட்டு வந்து F9 கொடுக்குறேன். வந்துடுச்சுங்களா? ஒரு லைனாக தனித்தனியாக வந்திருக்கு பாருங்கள். 20 95 2026 ஏஜ் மார்க்ஸு இயர். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிடுங்க. பாஸ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே 3 வேரியபிள்ஸ் கொடுத்தோம் பார்த்தீங்களா? ஏஜுங்கிற இடத்துல உங்களோட ஏஜ் கொடுக்கணும். மார்க்ஸு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு மார்க்ஸ் கொடுத்துக்கோங்க. இயர் வந்து 2027 கொடுங்க. ஸோ இது மூணுத்தையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம என்ன பண்ணோம்? வேரியோட வேல்யூ அப்டேட் பண்ணணும். அதே போல் வந்து printfல வந்து சேஞ்ச் பண்ணணும். இதோட 10th எக்ஸாம்பிள் முடிஞ்சிச்சு. இப்போ 11th எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஸோ 11th ஒன் என்னென்னா, நம்ம ஆல்ரெடி வேரியபிள் கான்செப்ட்ஸ் தனியாக வீடியோ போட்டிருக்கோம்ல, அந்த வீடியோலேயே
டைப்ஸ் பார்த்தோம். வேரியபிள்ஸோட டைப்ஸ்லாம் பார்த்தோம். அதில் வந்து வேரியபிள் வந்து நம்ம அசைன் பண்ணுறது, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வேரியபிள் க்ரியேட் பண்ணுவோம். வேரியபிள் க்ரியேட் பண்ணி வேல்யூ மட்டும் கொடுப்போம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த வேல்யூ வந்து ஆல்ரெடி க்ரியேட் பண்ண ஒரு வேல்யூக்கு நம்ம வேறு ஒரு வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு 2, 3 பார்த்தோம். வேரியபிள் டிக்ளரேஷன், இனிஷியலைசேஷன் அண்ட் அசைனிங் அந்த மாதிரி பார்த்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிடுவோம். ஃபுல்லாகவே கிளியர் பண்ணிடுறது வரைக்கும். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இன்ட் ஏஜ் ஈக்குவல் டு 20ன்னு கொடுக்குறேன்னா, செமிகோலன் கம்பல்சரி கொடுக்கணும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஏஜ் ஈக்குவல் டு 25ன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பிரிண்டர் ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். என்ன கொடுக்கணும்? டபுள் கோட்ஸ்குள்ள %d கொடுத்துட்டு கமா கொடுத்துட்டு ஏஜ் கொடுக்கணுமா? ஓகே. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த இடத்துல நம்ம அவுட்புட்டில் என்ன வேல்யூ வரும் ஏஜுங்கிற இடத்துக்கு? 20 வருமா 25 வருமா? இருங்க பார்க்கலாம் என்ன வருதுன்னு. 25 தான் வரும் இது. நீங்கள் எல்லாம் 20ன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க. 25 வருது. ஏன் 25 வருது? ஃபர்ஸ்ட் நம்ம ஏஜுங்கிற இடத்துல ஏஜுங்கிற வேரியபிளில் 20 வந்து ஸ்டோர் பண்ணோம். அதுக்கப்புறமா ஏஜ் ஈக்குவல் டு 25ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஓல்டு வேல்யூ வந்து டெலிட் ஆகிட்டு நியூ வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிடுச்சு. ஓகேவா? புரிஞ்சுதா? திரும்பவும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஏஜ் ஈக்குவல் டு 20ன்னு ஒரு வேல்யூ கொடுத்து ஸ்டோர் பண்ணிட்டோம். ஏஜுங்கிற வேரியபிளில் 20ங்கிற வேல்யூ வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம். அகெயின் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த 20க்கு பதிலாக நம்ம 25ன்னு மாற்றணும். அதனால் என்ன பண்ணுறோம், அகெயின் ஏஜ் ஈக்குவல் டு 25ன்னு கொடுக்குறோம். ஸோ கடைசியாக பிரிண்ட் ஆகும்போது 20ங்கிறது பிரிண்ட் ஆகாது. நம்ம கொடுத்த இது வந்து 20ங்கிறது ஓல்டு வேல்யூ. அகெயின் நம்ம நியூவாக கொடுத்த வேல்யூ என்னது 25. ஸோ நியூ வேல்யூ தான் வந்து பிரிண்ட் ஆஃபில் பிரிண்ட் ஆகும். ஓகே. இப்போது நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து சேம் வேரியபிளை வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து நம்ம பிரிண்ட் பண்ண வைக்கலாம். ஓகேவா? எப்படின்னு பார்க்கலாம். இன்ட் நம்பர் கொடுக்குறோம். இன்ட் நம்பர் ஈக்குவல் டு 100. இப்போ இந்த 100 வந்து நம்ம மல்டிபிள் டைம்ஸ் வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். என்ன பண்ணணும் அதுக்கு? printfல %d நம்பர் அகெயின் printf கொடுக்குறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன கொடுக்கணும்னா, அகெயின் நம்ம இன்னொரு லைன் கொடுக்குறோன்னா, இப்போ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்லாஷ்ன்னு கொடுக்கணும். அப்போ தான் அடுத்த லைனில் போகும். இல்லைன்னா ஒரே லைனில் பிரிண்ட் ஆகிடும். printf %d /n. அகெயின் வந்து நம்பர் கொடுக்கணும். ஓகே. திரும்ப ஒரு லைனில் பிரிண்ட் பண்ண வைப்போம். தேர்டா நம்பர். ஓகே. முடிஞ்சது. இப்போது இதை வந்து நம்ம ரன் பண்ணுவோம். இங்கே வந்து எரர் ஷோ ஆகுது. என்ன எரர் காமிக்குது? இங்கே பாருங்க,
இந்த ஸ்லாஷ் இப்போ இந்த கர்சர் எங்கே நிற்குதோ அதுக்கு முன்னாடி லைனில் எரர் இருக்குது. ஏன்னா இல்லை அந்த லைனில் தான் எரர் இருக்குது. என்ன எரர் பாருங்கள், டபுள் கோட்ஸ் வந்து நான் இங்கே வரைக்கும் தான் கொடுத்துருக்கேன், ஸ்லாஷ் என் வரைக்கும் நான் கொடுக்க காணும். ஸோ இங்கே வரைக்கும் டபுள் கோட்ஸ் கொடுக்கணும். இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ எரர் காமிக்கல. ஸோ இங்கே வந்து என்ன ஆயிடுச்சு, 100ன்னு 3 டைம்ஸ் வந்து நமக்கு 3 லைன்ஸில் வந்து பிரிண்ட் ஆகியிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் நம்பர் 13th பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம நீங்கள் இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த இந்த 12 எக்ஸாம்பிள்லையுமே அவுட்புட்டில் வெறும் நம்பர் மட்டும் தான் ஷோ ஆச்சு, கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த எக்ஸாம்பிளில் டெக்ஸ்ட்டு ப்ளஸ் வேரியபிள் ரெண்டுத்தையும் எப்படி பிரிண்ட் பண்ண வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒன்றும் இல்லை, பிரிண்டஃபில் டெக்ஸ்ட்டையும் சேர்த்து கொடுக்கணும், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ அதை பார்க்கலாம். இப்போ இதை நம்ம வந்து டெலிட் பண்ணிவிடுவோம். இந்த 3 லைன்ஸையும் டெலிட் பண்ணிடலாமா? ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், int age equal to 20. ஓகே, நெக்ஸ்ட்டு printfல இப்போ டெக்ஸ்ட்டையும் கொடுக்க போகிறோம். ஸோ டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துட்டு என்ன கொடுக்கலாம், ஏஜ் ஈக்குவல் டுன்னு டெக்ஸ்ட் கொடுத்துருவோம். இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வரணும், 20ங்கிற வேல்யூ வரணும். ஸோ 20ங்கிற வேல்யூ வர்றதுக்கு 20ங்கிறது வந்து என்னது, ஒரு இன்டீஜர் வேல்யூவா? ஸோ இன்டீஜர் வர்றதுக்கு நம்ம என்ன ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணுவோம், %d. ஸோ அப்போ இந்த இடத்துல %d கொடுக்கணும். %d கொடுத்தாச்சா? இப்போ டபுள் கோட்ஸ்குள்ளே வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு கமா கொடுத்துட்டு ஏஜ், கடைசியாக செமிகோலன் கொடுத்தாச்சு. இப்போ F9 கொடுக்கலாம். பார்த்தீங்களா, ஏஜ் ஈக்குவல் டு என்னென்னு வந்திருக்கு, 20ன்னு வந்திருக்கு. இதே போல் நீங்கள் டெக்ஸ்ட்டு ப்ளஸ் வேரியபிள் கொடுத்து என்னன்னாலும் ட்ரை பண்ணலாம். நம்ம மார்க்ஸ் ஈக்குவல் டுன்னு ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் சேலரி ஈக்குவல் டு, வேறு என்ன நம்ம பார்த்தோம், டெக்ஸ்ட்டு வேறு என்ன கொடுக்கலாம், சேலரி, மார்க்ஸு, நம்பரு. நீங்கள் இதை சேஞ்ச் பண்ண வெறும் இதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நான் கொடுத்துருக்கக்கூடிய வெறும் இங்கே நம்ம பார்க்குற எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. அது இல்லாமல் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் நேமை வந்து சேஞ்ச் பண்ணி நீங்களாக ஒரு வேல்யூ கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு புரியும் என்ன நடக்குது, எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும். இது 13th ப்ரோக்ராம். நெக்ஸ்ட்டு வந்து 14th ப்ரோக்ராம். ஸோ இதில் வந்து 2 வேரியபிள்ஸ் வந்து வித் டெக்ஸ்ட்டோட பிரிண்ட் பண்ண போகிறோம். இங்கே வெறும் ஏஜ் ஈக்குவல் டு 20 பிரிண்ட் பண்ணுவோம். இதே மாதிரி 2 டெக்ஸ்ட் கொடுத்து 2 வேரியபிளோட பிரிண்ட் பண்ண போகிறோம். அப்படியே நான் மாடிஃபை பண்ணுறேன். நீங்கள் பண்ணும்போது நான் பண்ணுற மாதிரி அப்படியே இங்கே இடையில வந்து மாற்றக்கூடாது. ஃபுல்லாக டெலிட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் ஹெடர் ஃபைல் வரணும், அதுக்கப்புறம் மெயின் ஃபங்க்ஷன் கொடுக்கணும், அப்புறம் ஓப்பன் பிரேசஸ் கொடுக்கணும். அந்த மாதிரி நீங்கள் நான் பண்ணுற மாதிரி அப்படியே சேஞ்ச் பண்ணி பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்லேருந்து பண்ணுங்கள். ஓகே, இப்போ இன்ட் ஏஜ் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்ட் மார்க்ஸ் கொடுக்குறேன். மார்க்ஸ் ஈக்குவல் டு 95. ஓகேவா? இப்போ printf ஃபங்க்ஷனில் ஆல்ரெடி இங்கே ஒன்று கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு மார்க்ஸுக்கு கொடுக்கணும், கரெக்டாக? printf சாரி ஓகே printfல என்ன கொடுக்கணும், மார்க்ஸ் கொடுக்கணும். டபுள் கோட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மார்க்ஸ் ஈக்குவல் டு %d செமிகோலன் மார்க்ஸ், கடைசியாக
சாரி, இங்கே கமா கொடுத்துட்டு கடைசியாக இங்கே செமிகோலன் கொடுக்கணும். ஓகே, இப்போ 2 டெக்ஸ்ட்டு 2 வேரியபிள் கொடுத்துருக்கேன். இப்போ ரன் பண்ணலாம். இங்கே பாருங்க, ரெண்டும் ஒரே லைனில் வந்துடுச்சு. ஏன்னா நான் நியூ லைன் கொடுக்கல. கரெக்டா? சாரி. இப்போ நீங்கள் நியூ லைன் கொடுத்துப்போம். இங்கே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம் பார்த்தியா, இந்த இடத்துல பர்சன்டேஜ் டிக்கு அடுத்து நியூ லைன் கொடுத்துக்கலாம். இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்க, அழகா தனித்தனியாக வந்திருக்கா. ஏஜ் தனியாக, மார்க்ஸ் தனியாக. ஸோ ஒரு ரியல் ப்ராஜெக்டில் வந்து இப்படி லேபிளோட தான் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுவோம். இப்போ முன்னாடிலாம் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது வெறும் 20, 95 மட்டும் தான் வந்துச்சு. ஸோ அப்படி வெறும் வேல்யூ மட்டும் இருந்தால் நமக்கு தெரியாது எது எதோட வேல்யூ என்னென்னு நமக்கு புரியாது, கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா? ஸோ இப்போ வந்து ஏஜுங்கிற ஒரு லேபிள் இருக்குது, மார்க்ஸுங்கிற ஒரு லேபிள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணும்போது தான் யூசர்ஸ்க்கு வந்து புரியும். கரெக்டாக? இப்படி இப்படி நம்ம வேரியபிளுக்கு டெக்ஸ்ட் கொடுத்தா தான் புரியும். வெறும் நம்பர் மட்டும் கொடுத்தா தெரியாது இல்லையா? நெக்ஸ்ட்டு இது வந்து 14th எக்ஸாம்பிள். 15th எக்ஸாம்பிள் வந்து 4 வேரியபிள்ஸ் கொடுக்க போகிறோம். என்னென்னா ஏஜு, மார்க்ஸு, அடிஷ்னலாக என்ன 2 கொடுக்க போகிறோம்னா இயரு, ரோல் நம்பர் கொடுக்கலாம். ஓகே, அகெயின் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் இதே மாதிரி சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஃபுல்லாக டெலீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து தான் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஓகேவா? இயர் ஈக்குவல் டு 2026. நெக்ஸ்ட்டு ரோல் நம்பர் 101. நான் எதுவும் வேல்யூலாம் சேஞ்ச் பண்ண வேணாம். நான் எதோட வேல்யூவும் சேஞ்ச் பண்ணல. ஸ்டார்டிங்கில் நம்ம தனித்தனியாக பார்க்கும்போது என்னென்ன வேல்யூஸ் கொடுத்தனோ அதே வேல்யூஸ் தான் நான் இங்கேயும் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது, உங்களுக்கு ஈஸியாக புரியணும். பட் நீங்கள் ட்ரை பண்ணும்போது வேறு வேறு வேல்யூஸ் கொடுக்கணும். நான் கொடுத்த இதே வேல்யூஸ் கொடுக்கக்கூடாது. இப்போ printfல 2 லைன் நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். என்னென்ன? printf year ஈக்குவல் டு %d கொடுக்கணும். நியூ லைன் கொடுக்கறதுக்காக /n கொடுத்துக்கணும். அகெயின் கமா இயர். பாருங்கள், இந்த முன்னாடி லைனில் நான் வந்து /n கொடுக்கல. ஸோ அதே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ரோல் நம்பர் கொடுக்கணும். கரெக்டா? ரோல் நம்பர் ஈக்குவல் டு %d. பாருங்க, ரோல் நம்பர் ஈக்குவல் டு %d ரோல் நம்பர் கொடுக்கணும். ஓகே, இப்போ ரன் பண்ணலாம். F9 கொடுத்துட்டேன். ஓகே, வந்துடுச்சு பாருங்க. தனித்தனியாக ஏஜு, மார்க்ஸு, இயரு, ரோல் நம்பர். இதே போல் நீங்கள் வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுங்கள்.
நம்ம வந்து 4 வேரியபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணி பண்ணோம். இதே மாரி 10 வேரியபிள்ஸ், 20 வேரியபிள்ஸ், 100 வேரியபிள்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு வேரியபிளும் தனித்தனியா வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணும். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, வீடியோவ வந்து பாஸ் பண்ணிட்டு, நான் சொல்ற வேரியபிள வந்து நீங்க கிரியேட் பண்ணணும். என்னன்னா, காலேஜ் இயரு. நீங்க என்ன இயர் படிக்கிறீங்க? நெக்ஸ்ட் வந்து செமஸ்டரு. 3 வந்து உங்களோட சிஜிபிஏ. ஓகே. சிஜிபிஏ வந்து பாயிண்ட் வேல்யூஸ்ல வரும். எக்ஸாம்பிளுக்கு 8.73, 8.93 அந்த மாரி. இப்போதைக்கு நீங்க வந்து இன்டிஜரே யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஃப்ளோட் நான் இன்னும் இதுல சொல்லி தரல இல்லையா? ஸோ உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகும். ஸோ ஃப்ளோட் வேல்யூ யூஸ் பண்ணும்போது அதுக்கான ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் நம்ம மாத்தணும். அப்பதான் நமக்கு வந்து ஃப்ளோட் வேல்யூ யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம ஃபுல்லா இன்டிஜர் தான் பார்த்துருக்கோம். அதாவது ஹோல் நம்பர்ஸ் மட்டும் தான் நம்ம பிரிண்ட் பண்ற மாரி பார்த்துருக்கோம். பாருங்க இப்போ நம்ம 20, 95, 2026 எல்லாமே ஹோல் நம்பர். எதுலயுமே வந்து 20.25, 20.5, 20.6 அந்த மாரி எதுவும் கிடையாது இல்லையா? எல்லாமே ஒரு ஹோல் நம்பரா தான் குடுத்துருக்கோம். ஸோ நீங்க சிஜிபிஏ யூஸ் பண்ணும்போது நீங்க இன்டிஜர் வச்சே போடுங்க. ஃப்ளோட் நம்ம பார்க்கும்போது அப்ப நீங்க சேஞ்ச் பண்ணி பழகிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்? இதோட 15த் எக்ஸாம்பிள் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மொத்தம் நம்ம 15 ப்ரோக்ராம் பார்த்துருக்கோம். ஓகேவா? சிம்பிள் ப்ரோக்ராம் தான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு வேரியபிள் நேம் வந்து நம்ம குடுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணிடலாமா? ஓகே. இப்போ என்ன குடுக்கலாம்னா, இன்ட் ஸ்டூடண்ட்டோட ஏஜ்ன்னு குடுக்கலாம். நம்ம வெறும் ஏஜ்ன்னு தான் குடுத்துட்டு வந்தோம் இவ்வளோ நாளா. சாரி இவ்வளோ நேரமா. இப்போ வந்து நம்ம ஸ்டூடண்ட் ஏஜ் ஈக்குவல் டு அப்படின்னு குடுக்கலாம். ஓகே. இப்போ நம்ம இங்க பிரிண்ட்எஃப்ல என்னன்னு குடுக்கணும் அப்போ? %d குடுத்துட்டு ஸ்டூடண்ட்டோட ஏஜ்ன்னு நம்ம குடுக்கணும். கரெக்ட்டா? printf நீங்க printfன்னு நீங்க டைப் பண்ண உடனே டபுள் கோட்ஸ் வந்துடணும். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன வேல்யூ பிரிண்ட் பண்ணமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து இப்போ இது ஒரே ஒரு இது மட்டும் தான் நம்ம கொடுக்க போறோம். அதனால நம்ம வந்து ஸ்லாஷ்ன்னு கொடுக்க தேவையில்லை. கம்மா கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட் ஏஜ்னு கொடுக்கணும். ஓகே. கடைசியா என்ன கொடுக்கணும்? செமிகோலன் மறக்கக்கூடாது. இப்போ ரன் பண்ணலாம். இங்க என்னன்னு வருது? 20ன்னு வந்திருக்கா? ஓகே. இப்போ ஸ்டூடெண்டோட ஏஜ் ஈக்குவல் டு 20ன்னு கொடுத்துட்டோம். இப்போ அதே போல் வேரியபிள் நேமை வந்து நம்ம மாற்றலாம். ஸ்டூடெண்ட் ஏஜுங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் கொடுக்கலாமா? இப்போ நம்ம அண்டர்ஸ்கோர் கொடுப்போம். நீங்கள் அந்த கான்செப்ட் வீடியோ பார்த்தோன்னா உங்களுக்கு புரியும். வேரியபிள் யூஸ் பண்ணும்போது சம் ரூல்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த ரூல்ஸ் படி தான் நம்ம வந்து வேரியபிள்ஸ்க்கு வந்து நேம் வைக்க முடியும். ஸோ அப்போது அதில் வந்து நம்ம அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம். ஸோ அது ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப தெளிவாக புரியும். மார்க்ஸ் ஈக்குவல் டு 95. ஓகே. இப்போ இங்கே printfலயே மாற்றணும் இல்லையா? ஸ்டூடெண்ட் மார்க்ஸ். ஓகே. அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல 95ன்னு வந்துடுச்சு. மார்க்ஸ். ஓகே. அதே போல் நீங்கள் வந்து அண்டர்ஸ்கோர் வந்து ஸ்டூடெண்ட் மார்க்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? அதே போல் நீங்கள் ரோல் நம்பருக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபோன் நம்பர்
அந்த வேரியபிள் நேம் கொடுக்கும்போது ஃபோன் கொடுத்துட்டு அகைன் அண்டர்ஸ்கோர் நம்பர் அந்த மாதிரி கொடுக்கலாம். நீங்களாக தான் சேஞ்ச் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக புரியும். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு 18th எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 18வது எக்ஸாம்பிள். அதில் என்ன பார்க்கலான்னா, இப்போது இது கிளியர் பண்ணிவிடுவோம் ஃபஸ்ட்டு. அப்பர் கேஸ் அண்ட் லோவர் கேஸ் அந்த டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். என்னன்னு பார்க்கலாம், உங்களுக்கு புரியல. இன்ட்டு ஏஜ் ஈக்குவல் டு 20 பிரிண்ட் ஆஃப் கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ்குள்ள பர்சன்டேஜ் டி ஏஜ் இருங்க. இந்த இடத்துல நான் ஏஜுங்கிற இடத்துல இந்த ஏ இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து நான் கேபிட்டல் ஏவாக போடுறேன். அதாவது அப்பர் கேஸாக கொடுக்குறேன். இப்போது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். எரர் காமிக்குதா? இங்கே பாருங்க, இது வேற அது வேறன்னு காமிக்குது. இந்த ஏஜ் அப்பர் கேஸில் கொடுத்துருக்கக்கூடிய ஏஜ், இது வேற வேரியபிள் நேமு, இது வேற வேரியபிள் நேம் அப்படின்னு அது வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க கம்பைலர். ஸோ சி லாங்குவேஜ் வந்து ரொம்ப கேஸ் சென்சிட்டிவ். ஸோ இந்த அப்பர் கேஸ் அண்ட் லோவர் கேஸ் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸாக கன்சிடர் பண்ணிக்கோ. இப்போ நீங்கள் கொடுக்கும்போது இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. அப்பர் கேஸில் லோவர் கேஸ்லாம் மாற்றி மாற்றி கொடுக்கக்கூடாது. ஒன்ஸ் நீங்கள் அப்பர் கேஸில் கொடுத்தீங்கன்னா அப்பர் கேஸில் கொடுக்கணும் பிரிண்ட் எஃப்ல. அதுவே நீங்கள் லோவர் கேஸில் கொடுத்தீங்கன்னா இங்கேயும் லோவர் கேஸில் தான் கொடுக்கணும். ஓகேவா? இதுதான் அதுக்கான டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணும்போது அந்த வேல்யூ தான் வரும். இங்கே பாருங்கள், நான் செமிகோலன் கொடுக்கல. இப்போ வரும் பாருங்க, அந்த சார்ட் 20. நெக்ஸ்ட்டு இப்போ இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ், காமன் மிஸ்டேக்ஸ். வெறும் நம்ம பாசிட்டிவ் மட்டும் பார்த்துட்டோம். இப்போ நெகட்டிவ்ஸ்லாம் பார்க்க போகிறோம். எப்படிலாம் கொடுக்கணும்னு பார்த்து, இப்போ எப்படிலாம் கொடுக்கக்கூடாதுன்னு பார்க்கலாம். அதுதான் இப்போ வந்து ராங்கான. இப்போ நம்ம கொடுத்தோம் இல்லைங்களா, அப்பர் கேஸ் லோவர் கேஸ் டிஃப்ரென்ஸ் அந்த மாதிரி. இப்போ ராங் வேரியபிள் நேம் கொடுக்கலாம். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அந்த ரூல்ஸில் நம்ம பார்த்துருப்போம், நம்பர்ஸில் ஸ்டார்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இங்கே வந்து 2 ஏஜ்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? காமிக்குது பாருங்க, இன்டிஜர் கான்ஸ்டன்ட் வந்து இங்கே யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கக்கூடாது. வேரியபிள் நேம் வந்து நம்பரில் வந்து ஸ்டார்ட் ஆகவே கூடாது. 2 ஏஜு, 1 மார்க்ஸு, அதுக்கப்புறம் வந்து நம்பர் கொடுத்து 8th சேலரி, அந்த மாதிரி எதுவுமே நம்பர் வரவே கூடாது வேரியபிள் நேமுக்கு முன்னாடி. அதுவே நீங்கள் இதுக்கு பின்னாடி கொடுத்துக்கலாம். வேரியபிள் முடியும் போது இங்கே கொடுத்துக்கலாம், இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். பின்னாடி ஸ்டார்டிங்காக கொடுக்கக்கூடாது. இதோட ரூல். இங்கே பாருங்க, வந்துச்சா 20 வந்துச்சு பாருங்க. அடுத்த ரூல் வந்து ஸ்பேஸ் ஆர் நாட் அலௌடு. ஸ்பேஸ் வந்து அலோவ் பண்ணாது. இருங்க, உங்களுக்கு வார்த்தையில் சொன்னால் புரியாது, கோட் பண்ணி காமிச்சா தான் புரியும். ஸ்பேஸ் நாட் அலௌடுன்னு சொன்னேன்னா, இங்கே வந்து என்ன கொடுக்குறேன், வேரியபிள் நேம் வந்து ஸ்டூடெண்ட் ஏஜ்னு கொடுக்குறேன். ஓகேவா? அதே போல் இங்கேயும் கொடுக்கணும் இல்லையா? ஸ்டூடெண்ட் ஏஜ், இங்கே வந்து நான் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? ஸ்டூடெண்ட் ஸ்பேஸ் விட்டுட்டு ஏஜ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ ரன் பண்ணுவோம். என்ன காமிக்குது? எரர் காமிக்குது பாருங்க.
ஸோ வேரியபிள் நேமில் வந்து ஸ்பேஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணவே கூடாது. எப்படின்னா ஸ்டூடெண்ட் கொடுத்துட்டு ஏஜ் இது கொடுக்கக்கூடாது. எப்படி இது கரெக்ட் ஃபார்மேட் வந்து என்னென்னா பக்கத்தில் கொடுக்கணும். இப்படி தான் கொடுக்கணும். இதுதான் கரெக்டான ஃபார்மேட். இப்போ வந்து கொடுத்து பார்க்கலாம். இப்போ ரன் ஆகுது பாருங்க. ஸ்பேஸ் ஆர் நாட் அலவுடு. ஸோ இது வரைக்கும் நம்ம 20 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு 5 எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்த்துடலாம். 25 சொல்லியிருக்கேன்னா மொத்தம் 20 பார்த்துட்டு இன்னும் 5 இருக்குது. ஸோ இதில் என்ன பார்க்கலான்னா ஃபஸ்ட் இதை கிளியர் பண்ணிக்கலாமா? இப்போ நம்ம வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணாமையே நம்ம பிரிண்ட் பண்ணதான்னு பார்க்கலாம். ஏஜ் ஈக்குவல் டு 20 கொடுத்துருக்கேன்னா நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் ஆஃப் கொடுக்குறேன். பிரிண்ட் ஆஃபில் டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு %d ஏஜ். இப்போ ரன் ஆகுதான்னு பார்க்குறேன். ரன் ஆகுது. ஏஜ் இங்கே பாருங்க எரர் காமிக்குதா? ஏன் எரர் காமிக்குது? ஏன்னா நான் ஏஜுங்கிற வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணவே கிடையாது. க்ரியேட் பண்ணாமல் என்ன பண்ணிட்டேன், டேரெக்டாக வந்து வேல்யூ அசைன் பண்ணிட்டேன் அதுக்கு. ஸோ அந்த மாதிரி டேரெக்டாக வேல்யூவும் அசைன் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வேரியபிளை க்ரியேட் பண்ணணும். எப்படி க்ரியேட் பண்ணணும்? இந்த ஸ்டெப்புக்கு முன்னாடி, இந்த லைனுக்கு முன்னாடி நம்ம என்னென்னு கொடுக்கணும்னா இன்ட்டு வெயிட் இன்ட்டு ஏஜ் ஈக்குவல் டு 20. ப்ளஸ் நான் இந்த மாதிரி வேல்யூ வந்து நான் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் தான், வேரியபிளை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்து வேல்யூ அசைன் பண்ண முடியும். இப்போ ரன் பண்ணிங்கன்னா ரன் ஆகும். வந்துடுச்சா? ரன் ஆகுதா? நான் இங்கே கொடுக்கவே இல்லை. இந்த இது கொடுக்கவே இல்லை. ஏஜ் ஈக்குவல் டு 20. இதுதான் வந்து நம்ம என்ன பண்ணுறது, வேரியபிளை க்ரியேட் பண்ணுறது. இப்போது இந்த இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். 20ங்கிறது 25 சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு 25 வரும். இது வந்து நம்ம வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணுறது. ஓல்டு வேல்யூ நியூ வேல்யூ கொடுத்து சேஞ்ச் பண்ணுறது. ஓகேவா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து செமிகோலன் மிஸ் பண்ணால் எரர் காமிக்கும். அது உங்களுக்கே தெரியும். ஓகே, ஸோ அதுதான் நெக்ஸ்ட்டு. செமிகோலன் மிஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு 23rd எக்ஸாம்பிள். இதுவும் நம்ம அந்த கான்செப்டில் பார்த்தோம். கீவேர்டு வந்து வேரியபிள் நேமாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறது ராங். எக்ஸாம்பிளுக்கு இன்ட்டுங்கிறது கீவேர்டு. அதே கீவேர்டை நம்ம வேரியபிள் நேமாக யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஏஜுங்கிற இடத்துல இன்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் ரன் பண்ணால் ரன் ஆகுது. எரர் தான் காமிக்கும். ஏன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்ட்டுங்கிறது ஒரு கீவேர்டு. அதே கீவேர்டை நான் வேரியபிள் நேமாக நான் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. வேரியபிளை வந்து கீவேர்டு வந்து வேரியபிள் நேமாக யூஸ் பண்ணவே கூடாது. நிறைய கீவேர்ட்ஸ் இருக்குது. இன்ட்டு, ரிட்டர்னு, இஃப், வைல் அந்த மாதிரி. ஸோ இதை பற்றியும் நம்ம அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். மல்டிபிள் வேரியபிள் கொடுக்கலாம். ஒரே லைனில் மல்டிபிள் வேரியபிள் கொடுக்கலாமா? இதை கிளியர் பண்ணிவிடுவோம். என்ன கொடுக்கலான்னா int ஏஜ் ஈக்குவல் டு 20.
கமா இன்ட் மார்க்ஸ் ஈக்குவல் சாரி நிறைய மல்டிபிள் தானே கொடுக்க போகிறோம். ஸோ இன்டிஜர்னு ஃபஸ்ட்டு ஒரு டைம் நம்ம அசைன் கொடுத்தா போதும், அசைன் பண்ணிட்டா போதும். அடுத்தடுத்து அப்படியே ஒரே லைனில் நம்ம பண்ணிக்கலாம். மார்க்ஸ் ஈக்குவல் டு 95 கமா இயர் ஈக்குவல் டு 2026. ஓகே, ஒரே லைனில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஆனால் பிரிண்ட் ஆஃப் அந்த மாதிரி ஒரே லைனில் கொடுக்கலாம். கொடுத்தா நமக்கு ஒரே லைனில் வரும். நம்ம தனித்தனி லைனாக தானே வேணும். ஆனால் 3 பிரிண்ட் ஆஃப் கொடுக்கணும் நம்ம. இப்போது பிரிண்ட் ஆஃப் செமிகோலன் கொடுத்துட்டு %d இந்த இடத்துல நம்ம ஸ்லாஷ்ன்னு கொடுக்கணும். ஏன்னா அடுத்து நம்ம மல்டிபிள் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதனால் நமக்கு அடுத்தடுத்த லைனில் வரணும். அதுக்காக அதை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு செமிகோலன் இல்லை, கமா கொடுத்துட்டு ஏஜுங்கிறத கொடுத்துருவோம். ஃபைனலாக செமிகோலன். அதே போல் பிரிண்ட் ஆஃப் %d இங்கேயும் கொடுக்கணும் n. ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னவா இருக்குன்னா, நீங்கள் நெக்ஸ்ட் லைன் கொடுக்கும்போது இந்த /nங்கிறது டபுள் கோட்ஸ்க்கு அப்புறம் கொடுக்கக்கூடாது, இந்த டபுள் கோட்ஸ்குள்ளேயே கொடுக்கணும். ஸோ அதுவும் நான் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ஸில் வந்து நான் அந்த மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மிஸ்டேக் இங்கே பண்ணாதீங்க. மார்க்ஸ் நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஆஃப் %d இந்த இடத்துல நம்ம /n கொடுக்க தேவையில்லை. அதனால் கடைசியாக நம்ம கொடுக்குற வேரியபிள். ஸோ அதுக்கப்புறம் நம்ம லைன்ஸ் போக போகிறதில்ல. அதனால் அப்படியே நம்ம அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே அவுட்புட் வந்துச்சா 2095 2026. ஸோ இதே போல் நம்ம வேரியபிள் வந்து ஒரே லைன்லேயும் நம்ம வந்து கொடுக்கலாம், மல்டிபிள் வேரியபிள்ஸை. ஆனால் இப்போ நீங்கள் பிகினருங்கிறதுனால நீங்கள் இதே போல் ஒரே லைனில் இவ்வளோ வேரியபிள்ஸ் வந்து கொடுக்க வேணாம், மல்டிபிள் வேரியபிள்ஸ் வந்து க்ரியேட் பண்ண வேணாம். ஸோ ஒவ்வொரு லைனாக வந்து தனித்தனியாகவே நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக இருக்குங்கிறத தாண்டி உங்களுக்கு ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரே லைனில் இவ்வளோத்தையும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், எது இதோட வேல்யூ என்னென்னு. இதுவே நீங்கள் தனித்தனியாக கீழே கொடுக்கும்போது உங்களுக்கு புரியும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்கள் தனித்தனியாக கொடுத்து பழகிக்கோங்க. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகுதுன்னா ஒரே லைனில் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஃபைனல் 25th எக்ஸாம்பிள். ஸோ இதை வந்து நீங்கள் பண்ணுங்கள். வீடியோ வந்து பாஸ் பண்ணிவிடுங்க. பாஸ் பண்ணிவிட்டு நீங்களாகவே பண்ணணும். என்னென்னலாம் க்ரியேட் பண்ணணும்னா, ஏஜு, மார்க்ஸ், இயர், ரோல் நம்பர் இந்த 4த்தையும் பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? தனித்தனி லைனில் பிரிண்ட் பண்ண வைக்கணும். ஸோ இந்த 25th வந்து நான் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். கரெக்டாக நீங்கள் அதை பிரிண்ட் பண்ணி அவுட்புட் எடுத்துட்டிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நீங்கள் டே 3யோட ஹோம்ஒர்க்கை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி நம்ம வேரியபிள் கான்செப்ட் வந்து கம்ப்ளீட்டாக ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு வேரியபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது, வேல்யூ எப்படி ஸ்டோர் பண்ணுறது, அண்ட் பிரிண்ட் பண்ணுறது, நேமிங் ரூல்ஸ்லாம் கூட பார்த்தோம். அண்ட் காமன் மிஸ்டேக்ஸ் அதையும் பார்த்தோம். அண்ட் 24 ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம இதில் பார்த்தோம். ஸோ டைப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க தயவுசெய்து. அதே போல் ஒவ்வொரு டைமும் கிளியர் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்லேருந்து வாங்க, அப்படியே எடிட் பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் டே 4ல் டேட்டா டைப்ஸ் பற்றி ப்ராக்டிக்கல் கோடிங் வந்து எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அப்கமிங் வீடியோஸ்க்கு
கேகே டெக் ப்ளூம்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in next video. Thank you.